கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் நம்மளை ஒரு சிலராக ஒன்று கூட்டி இதோ அவருடைய மாபெரும் சத்தியங்களை நம்மளுக்காக கொடுக்க இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எந்த ஒரு சாப்டர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 9th சாப்டர் பார்த்துட்ருக்கோம் வால்யூம் 6ல். கிளாஸ் நம்பர் என்ன அப்படின்னா 46. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு சாப்டர் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். ரிவிஷன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தான் பேச போகிறீங்க. கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பதில்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் இன்றைக்கி கிளாஸை முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பெரியன் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? பெரியன் நம்மளுடைய மூத்த சகோதரர் அவருடைய புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த ஒரு ஒட்டுமொத்த அண்ட சராசரத்திற்கும் நியாயாதிபதி யார்? இல்லை, இதுக்கு மேலே ஈஸியான கொஸ்டின் கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவா? அப்படின்னா நம்ம திருப்பி முதல்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும் போலே. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யார் தான் நியாயாதிபதினா நம்மளுடைய பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா டைரக்டாக அவருடைய நியாய தீர்ப்பை பண்ண மாட்டார். யார் மூலியமாக பண்ணுவார் அப்படின்னா அவருடைய குமாரர் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவ மூலியமாக தான் எல்லா நியாய தீர்ப்பு மட்டும் இல்லை, ஆசீர்வாதங்கள் எதை செஞ்சாலுமே கிரியேஷன்ஸ் எல்லாமே யார் மூலியமாக தான் செய்கிறார் அப்படின்னா குமாரர் மூலியமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனால் நியாய தீர்ப்பு யார் தான் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவன் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். இந்த ஒரு வசனம் நம்ம வாசித்தோம். இதோடைய கண்ணோட்டம் என்ன? இந்த ஒரு வசனம் எதை குறித்து சொல்லுது? வேணா திருப்பி படிச்சிடலாம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஓகே, ஈடுபலி. அப்புறம் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்குறார். இந்த வசனத்தை இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்னன்னா, தேவன் அவருக்கே எல்லா மகிமை கனம் எல்லாத்தையும் அவருக்கே வச்சுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரோட குமாரருக்கும் அந்த ஒரு கனம் மகிமை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை அவர் மூலியமாகவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாகவே எல்லா விஷயத்தையும் அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு கிரியேஷன் கூட பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுருக்கலாம் ஆரம்பத்தில். ஆனால் என்ன பண்ணார்னா எல்லாமே குமாரர் மூலியமாக தான் பண்ணணும், ஏன்னா அவருக்கும் அதே அளவுக்கு ஒரு கனமும் மகிமையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தார். சரி, அடுத்த ஒரு கேள்வி. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த ஒரு நியாய தீர்ப்பு பண்ணுற ஒரு அதிகாரம் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போ கிடைச்சிது எக்ஸாக்டா? ரெசரக்ஷன், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம். வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? இல்லை ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சா, இல்லை உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான்? சரி, ஓகே, நம்ம வசனம் வாசிச்சிடலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த ஒரு அதிகாரம் எப்போ தான் அவர் வாங்கிக்கிட்டார் அப்படின்னா அவருடைய உயிர் தெழுதலுக்கு அப்புறம் தான், 3ஆம் நாளுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, தேவன்
ஆதாம் என்ன பண்ணார்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வந்தார். கரெக்டுங்களா? எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துருப்பார், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த ஒரு நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தேவன் இந்த மனுக்குலத்தோட ஏதாவது ஒரு டச் வச்சுக்கிட்டாரா? ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததுங்களா? அப்படி இருந்ததுன்னா ஏன், இல்லைன்னா ஏன்? பதில் சொல்லணும். தொடர்பு வச்சுக்கிட்டாரா வச்சுக்கலையா? ஆதாமுக்கு அப்புறம் வச்சுக்கல. ஓகே, எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான். ஏன் ஒரு டைரக்டாக இப்போ கான்டாக்ட் வச்சுக்கல, தொடர்பு வச்சுக்கல? அப்படின்னா மனுக்குலத்திட்ட என்ன இல்லை அப்படின்னா அந்த நீதிமான் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை, ரைச்சியஸ்னஸ் இல்லை. ஓகேங்களா? இந்த பாவம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால தேவன் எப்பயுமே எந்த ஒரு மனுஷன்ட்டையும், அதுவும் நீதிமானா இல்லாத எந்த ஒரு மனுஷன்ட்டையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா தொடர்பு வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆதாம் வந்து என்ன பண்ணாருங்க, அந்த என் பிளேன் இருக்குல்ல, இதுதான் அந்த என் பிளேனு, இதில் இதுதான் ஆதாம் ஏ. இங்கே தான் என்ன பண்ணப்பட்டார்னா ஆதாம் படைக்கப்பட்டார். படைக்கப்படும் போது அவர் என்னவா இருந்தார்னா ஒரு நீதிமானாக இருந்தார். ஆனால் என்ன ஆயிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாமு, இங்கே ஆப்ரஹாம், அப்புறம் இயேசு கிறிஸ்துலாம் வருவாங்க, எல்லாம் ஒரே ஸ்டேஜில் இருப்பாங்க. நம்ம கூட பார்த்துருக்கோம், ஆப்ரஹாம் கூட நீதிமான்னு என்னப்பட்டார், எப்படிங்க? ஆமாம், விசுவாசத்தினால. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே அந்த ஒரே ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆதாம் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா இந்த பாவம் செஞ்சதுனால கீழே போயிட்டாங்க, இந்த ஆர் பிளேனுக்கு வந்துட்டாங்க. மனுக்குலம் ஃபுல்லாகவே என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த ஒரு ஆர் பிளேனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அந்த ஒரு ஆர் பிளேனில் இருக்கவங்கள்ட்ட அவர் கான்டாக்ட் தொடர்பு வச்சுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். சரி, அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்துவின் 2 பொறுப்புகள் என்ன? 2 விஷயம் மெயினாக இந்த உலகத்தில் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அது என்னென்ன? ரட்சகர். ஆமாம், ஒன்று வந்து மத்தியஸ்தர். கரெக்டுங்களா? யாருக்கு மத்தியஸ்தர்? நம்மளுக்கா? புது சிருஷ்டிகளுக்கு அவர் மத்தியஸ்தராக இருந்து தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? என்ன பார்த்தா இல்லை. அப்போ மத்தியஸ்தராக யார்கிட்ட இருக்கிறார்? உலக ஜனங்கள்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா மத்தியஸ்தராக ஒரு மீடியேட்டராக அங்கே இருந்துட்டு இருக்கிறார். என்ன வேலை அவருக்கு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த மனுக்குலத்தையும் எடுத்துகிட்டு போய் தேவன்கிட்ட சேர்க்கணும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வேலை. அது எப்போ முடியும் அப்படின்னா 1000 வருட அரசாட்சியோட முடிவில் தான் அது முடியும். அந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னொரு ஒரு வேலையும் அவர் பார்க்கிறார். என்னதுங்க? என்னங்க? அட்வொகேட், அதுதான் சொல்றீங்க. ஓகே, பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது யாருக்கு அப்படின்னா புது சிருஷ்டியாகிய நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இப்போவே என்னங்க நியாய தீர்ப்பு. ஓகேங்களா? உலக ஜனங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் தான் நியாய தீர்ப்பு. ஆனால் புது சிருஷ்டிகளுக்கு இங்கேயே நியாய தீர்ப்பு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கேயே நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் தேவன் டைரக்டாக டீல் பண்ணார்னா ஒரு செகண்ட் கூட நம்மளால நிற்க முடியாது. அதனால இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? நம்ம டெய்லி அதுக்கு தான் ப்ரேயர்ஸ் பண்ணுறோம். ப்ரேயர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, மன்னிச்சு விடுங்க, பையன் தெரிந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே வந்து உலக ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்பு காட்டுவார் 1000 வருட அரசாட்சியில் மீடியேட்டராக இருக்கும் போது. ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இயேசு கிறிஸ்து அவங்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாருங்க, கிரேஸ் அன்பு காமிச்சிக்கிட்டே இருப்பார். அவங்க அதுக்கப்புறமும் திருந்தலை அப்படின்னா என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் யாருக்கும் பங்கு இருக்குன்னு பார்த்தோம். ஆமாம், சபை வகுப்பாருக்கும் அந்த 1,44,000 பேருக்கும் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். தீர்ப்பளிக்கும் போது தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு? இந்த ஒரு ஜட்ஜிங் பண்ணுறாங்கல்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில்? இல்லை 2 பேரும் ஒன்றா தான் பண்ணுவாங்களா? இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், வசனம் வாசிச்சிடலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நானும் பிதாவும்
ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. இந்த நியாயம் தீர்க்கிற விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும். இவர் என்ன செய்வாரோ அதே தான் யாரும் செய்வா? ஆமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்வார். இவர் என்ன செய்வாரோ அதே தான் அந்த ஒரு 2 பேருக்கும் ஒரே சிந்தை அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. புது சிருஷ்டியோடைய நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் எக்ஸாக்டாக இங்கேனா எப்போலேருந்து? ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து. அது நம்மளுக்கு ஒருத்தருக்கும் மாறும்ல, அப்போ எப்படி சொல்லலாம் அதை? இல்லை அது ஓகே, பேப்டிசம் எடுக்கிறது தான். புது சிருஷ்டி உருவாக்குறது அதுதான். பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறமே நம்மளுக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிடுது. இப்போ எனக்கு ஒரு டேட் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேட் இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருப்பாரு. ஸோ அது அப்போ அந்த ஒரு காலப்பகுதி என்னன்னு சொல்லலாம்? ஓகே, சுவிசேஷ யுகம், காஸ்பல் ஏஜ். ஓகேங்களா? அந்த ஒரு காஸ்பல் ஏஜ் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் வந்தாங்கல்ல. ஸோ அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியாய தீர்ப்பு புது சிருஷ்டிகளுக்கு அங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு நியாய தீர்ப்பு தேவன் எப்படி பண்ணுறார், எதை வச்சு பண்ணுறார் புது சிருஷ்டிகளை? இல்லைன்னா எந்த ஒரு சட்டத்தை வச்சு பண்ணுறார், இல்லைன்னா எதை பேஸாக வச்சு ஒரு புது சிருஷ்டியும் தேவன் நியாயம் தீர்க்கிறார்? என்ன பதா? வசனத்தை வச்சு. கரெக்டாக ஒரு பிரமாணம் இருக்கு, இதை வச்சு தான் அவர் என்ன பண்ணுவார்னா அன்பின் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். த பர்ஃபெக்ட் லா ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அன்பின் பிரமாணத்தை வச்சு தான் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தேவன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். புது சிருஷ்டி தேவனின் மகன்களாக அல்லது இயேசு கிறிஸ்துவா? அதாவது புது சிருஷ்டி யாரோடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளா இல்லை இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகளா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவா? தேவனுடைய பிள்ளைகளா? நான் 2 பதிலும் வருது, அதுக்கு தான் கரெக்ட். தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா நம்மளை நியாயம் தீர்க்கிறதும் தேவன் தான், நம்மளை இந்த சத்தியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததும் தேவன் தான். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவ கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அவர் பண்ணுறார். ஸோ டைரக்ட் டீலிங் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்ட நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம யாருங்க? பாவிகளில். நம்ம எப்படி டைரெக்டாக டீலிங் வைக்க முடியும்? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, பாவத்தோட என்ன பண்ண சம்பந்தமே வைக்க மாட்டார், தொடர்பு வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் நம்ம மட்டும் எப்படி தேவனோட டைரெக்டாக டீல் பண்ண முடியும்? நீதியின் வஸ்திரம். அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீதியின் வஸ்திரம் கிடைக்குது. நம்ம அது ஒரு கான்செப்ட் நிறைய பாடத்தில் பார்த்துருக்கோம். சூப்பர் சார். அப்படின்னா யார் யாரெல்லாம் பிதா யாரு குமாரன் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஈடுபலியை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே எப்படி தேவன் பார்க்குறாரு அப்படின்னா நீதிமான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம நீதிமான்லாம் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்மளை பார்க்கும் போது நம்மளை நீதிமான்னு பார்க்குறாரு. ஸோ அதனால தான் நம்மள்ட்ட என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக அங்கே டீலிங் வச்சுக்கிறாரு, கான்டாக்ட் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய பங்கு என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் நம்மளுக்கு ஒரு மூத்த சகோதரன், நம்மளுக்கு பரிந்து பேசுகிறவர், நம்மளுக்கு தலை அவர் தான். யோவான் 15ஆம் அதிகாரம் படி நம்மளுக்கு செடி அவர் தான், நம்மளாம் கொடிகள். அவர் அதுக்கப்புறம் நம்மளை வழி நடத்துறது. ஸோ எல்லாமே யார் தான் பண்ணுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் பண்ணுறாரு. ஆனால் அது யார் மூலியமாக தேவன் தான் பண்ணுறாரு. அது யார் மூலியமாக பண்ணுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் அங்கே எல்லாமே பண்ணுறாரு. அதான் கொடுக்குறாங்கன்னா ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இந்த 7 கால சபைகளுடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே யார் தான் அதை வழி நடத்தினா அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் வழி நடத்தினார். ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் செய்கிறாரு. ஆனால் லிட்ரலாக யார் தான் பண்ணுறாருன்னா பிதாவாகிய தேவன். யாரை வச்சுட்டு பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வச்சுட்டு தான் அங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது ஓகே, ஏன் புது சிருஷ்டி மற்ற புது சிருஷ்டியை மதிப்பிட முடியாது? ஏன் ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை நியாயம் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன் முடியாது?
ஒரு 2 ரீசன் பார்த்தோம். இல்ல என்ன பிரதர்? ஓகே, இல்லை அப்படி இல்லை பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன் முடியாதுன்னு தான் கேட்குறாங்க. 2 ரீசன் பார்த்தோம். ஒரு புது சிருஷ்டி, இன்னொரு புது சிருஷ்டி என்ன பண்ண முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. ஓகேங்களா? ஒரு ஏன்னு ஒரு பிரதர் இருக்காரு, பின்னு ஒரு பிரதர் இருக்காருன்னா அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா இவங்க இதுக்காக தான் பண்ணினாங்க, அவங்க அதுக்கு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக நியாயம் தீர்த்துடுறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்தமாரி நம்மளால் நியாயம் தீர்க்க முடியாது அப்படின்னே சொல்லிட்டாரு. அதுக்கு 2 ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரீசன், ஒவ்வொரு புது சிருஷ்டி மீதும் கருணை மாறுபடுகிறது. அப்படின்னா தேவன் ஒவ்வொரு புது சிருஷ்டியின் மேலும் அந்த ஒரு கிரேஸ் வைக்கிறார்ல, கிருபை வைக்கிறார்ல, அது மாறுபடும். சகோதரன் ஏக்கு அவர் மேலே காட்டுற கிரேஸு நம்ம எவ்வளோ ஒரு தேவன் காட்டுறாரு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஏ மேலே ஒரு 90% வைக்கலாம், பி மேலே 70% தான் வைக்கலாம். அது ஏன் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய உண்மையான நிலைமை யாருக்கு தான் தெரியும்னா பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ட்ரூத் நாலேஜ் அவங்க கேதர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய பலவீனங்கள் என்ன, வெளிச்சம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு, அவங்களோட ஆவியின் வரங்கள் எந்த அளவுக்கு அவங்க பெற்றிருக்காங்க, ஒரு சப்ஜெக்ட் கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய புரிதல் இருக்குது, அப்புறம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு புது சிருஷ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ விஷயமும் யாருக்கு தான் கரெக்டாக தெரியும் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். நம்ம அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு பிரதரு ஒரு கிளாஸுக்கு லேட்டாக வர்றாரு அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் என்ன சொல்லுவோம், என்னங்க அவர் மட்டும் லேட்டாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நானும் லேட்டாக வரேன் அப்படின்ட்டு. அவருடைய நிலைமை யாருக்கு தான் எக்ஸாக்டாக தெரியும். அவருக்கு ஆஃபீஸ் இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். ஸோ அது பேக்ரவுண்ட் யாருக்கு தான் கிளியராக தெரியும்னா பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க மேலே நிறைய கிரேஸ் வைக்கலாம். இன்னொருத்தர் சும்மாவே இருப்பாங்க, ஆனால் இவர் லேட்டாக வர்றதுனால இவரும் லேட்டாக வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர் மேலே எப்படி தேவன் நியாய தீர்ப்பு பண்ணுவார்? வீட்டில் தான் இருக்கிறாங்க, வரணும்னா வரலாம், ஆனால் லேட்டாக வருவாங்க, இல்லை வராமல் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க மேலே அந்த ஒரு கிரேஸ் என்ன ஆகும், தேவன் காட்டுற அந்த கிருபை மாறுபடும். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். அதோட பேக்ரவுண்டு எல்லா விஷயமே யாருக்கு தான் தெரியும்னா தேவனுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரையுமே நியாயம் தீர்க்கவே கூடாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க மட்டும் இது பண்ணுறாங்க, நான் பண்ணக்கூடாதா, அவர் மட்டும் பொய் சொல்கிறாரு, நான் பொய் சொல்லக்கூடாதா, அவர் பொய் சொல்கிறத தேவன் மன்னிக்கலாம், கிருபை காட்டலாம், நம்ம பொய் சொல்லும் போது தேவன் தண்டிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், அதுக்குன்னு பொய் சொல்லணும்னு கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கிருபையோடைய அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டுப்போம். இதனால ஒருத்தர் இன்னொருத்தரை நியாயம் தீர்க்க முடியாது. இது ஃபஸ்ட்டு ரீசன். இன்னொரு ஒரு ரீசனும் பார்த்தோம். ஏங்க நம்ம ஏன் இன்னொரு புது சிருஷ்டியை நியாயம் தீர்க்க முடியாது? என்ன பதில் சத்தமா? பர்ஃபெக்ட் இல்லை. ஓகே, அது பின்னாடி வருது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நம்மளால் என்ன பண்ணிக்க முடியல, நியாயம் தீர்த்துக்க முடியல. கரெக்டுங்களா? நம்ம எங்கே போய் மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறது? இப்போ நம்மளே ஒரு தவறு செஞ்சுட்டோன்னா தேவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு கிரேஸ் கொடுக்குறான்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்மளே பயந்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டுங்களா? அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிக்டாக நியாயம் தீர்க்கிறதெல்லாம் பார்த்தோம், பின்னாடி வரும். ஸோ நம்மளால் நியாயம் தீர்த்துக்க முடியல அப்படின்ற போது நம்ம ஏன் வீணாக இன்னொருத்தரை போய் நியாயம் தீர்த்துட்ருக்கணும்? அவர் இப்படி செய்கிறாரு, அவர் அதை செஞ்சுட்டாரு, இதை பண்ணுறாரு அப்படி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ரீசனும் கொடுத்துருக்காரு பிரதரு. அதனால் ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது இந்த வசனத்தை வாசிச்சிடலாம். வசனத்தை வாசித்ததுக்கப்புறம் இதில் என்ன கேள்வி அப்படின்னா, இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக வாசிச்சிடலாம் சிஸ்டர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கும் அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அப்படின்னா இந்த ஒரு வசனம் தான் பேஸ். கரெக்டுங்களா? இந்த ஒரு சாப்டருக்கு
நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு வசனத்தோடு விட்டுருக்கலாம். 2வது வசனம் எழுதாமே இருந்திருக்கலாம் தேவன், கரெக்டுங்களா? ஆனால் தேவனுக்கு நல்லாவே தெரியும், ஒன்று சொன்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அதனால் அந்த ஒரு சீரியஸ்னஸை புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 2வது வசனத்தை கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அதுதான் பார்த்தோம், பை ஸ்பீச்சு, பை ஆக்ஷனு, பை மைண்டு. நம்ம சிந்திக்கிற விஷயமா இருந்தால் கூட நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனும் என்ன பண்ணுவார்னா நம்மளை நியாயம் தீர்ப்பார். அதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே, நம்ம ஒரு அளவு அளப்போம்ல, ஒரு பிரதரையும் ஒரு சிஸ்டரையும், அதே மாதிரி தான் தேவன் நம்மளையும் என்ன பண்ணிடுவார்னா அங்கே அளந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த இங்கே என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஜென்ரஸாக மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறோமோ, அதோ ஒரு பிரதரோ சிஸ்டரோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஜென்ரஸாக சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜென்ரஸ் ஒரு ஹார்ட் இருக்கா, எந்த அளவுக்கு ஜென்ரஸாக இல்லை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் மற்றவங்க மேலே, எந்த அளவுக்கு மற்றவங்களை நியாயம் செய்கிறோம், அந்த ஒரு விஷயம் எல்லாமே தேவன் என்ன பண்ணுவார் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன்படி தான் இது நடக்கும், நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது, புது சிருஷ்டியின் பெரிய பாவம் எது? அதாவது இந்த ஒரு நியாய தீர்ப்பில் இந்த ஒரு சாப்டரில் நம்ம பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு புது சிருஷ்டி செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம்தான். என்னவா இருக்குங்க? ஆமாம், அது ஒரு தப்பு தான். பேக் பைட்டிங் சொல்கிறாங்க சிஸ்டர். அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு, ஒரு புது சிருஷ்டி அப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அது இந்த சாப்டருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நியாயம் தீர்க்கிறத தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்ம நியாயம் தீர்க்கிறோம்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அதேமாரி ஸ்பிரிட் பிகாட்டல் ஒன்ஸ், யாரை ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கிடையாது. 55 பேசிக் சப்ஜெக்ட் கேட்டுட்டோம், நம்ம என்ன பண்ணிடுவோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா வேலை முடிஞ்சது அப்படிலாம் கிடையாது. ஸ்பிரிட் பிகட்டல் ஆகணும். ஸ்பிரிட் பிகட்டல் எப்போ ஆகுங்க? ஆவியில் எப்போ நம்ம ஜனிப்பிக்கப்படுவோம்? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா முன்னாடியா? என்ன பிரதர்? ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஒரு சிந்தை வரும், கரெக்டுங்களா? ஸோ முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த ஒரு ஸ்பிரிட் பிகட்டல் ஆகிடும், ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டுரும், அந்த ஒரு இது ஜீல் வந்துடும், தேவனுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துடும். அதுதான் ஸ்பிரிட் பிகாட்டல் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஒரு புது சிருஷ்டி கருவாக உருவாகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை நம்ம அடையாளமாக என்ன பண்ணுவோம்னா பேப்டிசத்தில் எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சு காட்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஆவி குறைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக எப்படி ஸ்தேவான் மற்றவங்களாம் ஓடினாங்களோ அந்த அளவுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதில் தான் சொல்கிறாரு, ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி நியாய தீர்ப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன ஆவி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு? கிறிஸ்துவின் ஆவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். யார் யாரெல்லாம் ஸ்பிரிட் பிகட்டல் ஆகிட்டு ஆனாலும் மற்ற சகோதர சகோதரிகளை நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிறிஸ்துவின் ஆவி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி நம்மள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக அதை மாற்றிக்கிறோமோ, ரெக்டிஃபை பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு என்னது இந்த ஒரு வாய்ப்புக்கு, அந்த ஒரு சபை வாய்ப்புக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த க்ளோரிக்கு போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்போ நியாய தீர்ப்பை நம்ம கம்மி பண்ணுறோமோ, மற்றவங்கள்ட்ட பண்ணுற நியாய தீர்ப்பு எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மகிமைக்கு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை இங்கேயே உட்காந்து நியாய தீர்ப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அங்கே போய் நியாய தீர்ப்பு பண்ணுற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது இங்கே உட்காந்துட்டு நம்ம நியாய தீர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா. ஓகேங்களா? அடுத்த ஒரு கேள்வி, வீழ்ந்த மனுக்குலம் வெளிப்படுத்தும் பண்புகள் என்ன? அதாவது இந்த ஒரு மனித நம்மள்கிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம எல்லார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீழ்ந்து போன ஒரு சுபாவம் இருக்கும், ஃபாலன் நேச்சர் இருக்கும், கரெக்டுங்களா? அப்பப்போ வெளியே எட்டி பார்த்துட்டு போகும். அதில் ஒரு 2 விஷயம் நம்ம பார்த்தோம், ஒரு விஷயம் பார்த்தோம், ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லார்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும்.
ஓகேங்களா? இது எதோடைய பேஸ் அப்படின்னா விழுந்து போன ஒரு சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா எதுன்னு? என்ன பிரதர்? ஆமாம், அங்கே அன்னைக்கு பாடத்துலேருந்து 2 பாயிண்ட், அதில் 2 பாயிண்ட் கரெக்ட் தான். 1 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, இன்னொரு பாயிண்ட் தான் இதோட ஆன்சரு. இதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ந்து போன ஒரு கேரக்டர் நம்மள்கிட்ட இருக்கிறது. அந்த இச்சை கூட நீங்கள் பார்த்தோம்ல சண்டே, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட மேற்கொண்டுடலாமா, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்றது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அன்னைக்கு கூட பார்த்தோம் சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஆகுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். என்னன்னா மற்றவங்களுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய தவறுகளை நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஒரி பண்ணிக்கவே மாட்டோம். ஓகேங்களா? என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கவலையப்பட மாட்டோம். நம்மளுடைய தவறுகளுக்கு எந்த ஒரு தண்டனையுமே நம்ம கொடுத்துக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தவறுகளை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்போம், அதை நியாயப்படுத்த பார்ப்போம். ஓகேங்களா? அதில் மற்றவங்களெல்லாம் வேற கோத்து விட்ருவோம் நம்ம தப்பிக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுதுன்னா அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மற்றவங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுமா, இந்த சுயநலம் நோட் பண்ணி வச்சுக்குமா டேட் அண்ட் டைமோட. இன்னைக்கு இவர் இது பண்ணார் தெரியுங்களா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுமா, மற்றவங்களுடைய தப்பு சின்ன தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்தமாரி விஷயத்த கூட இது என்ன பண்ணுமா, சுயநலத்தோடைய கேரக்டர். ஓகேங்களா? என்ன பண்ணுமா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம், அவங்கள எப்படி மாட்டி விடலாம். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்குமா, இந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்குமா. அதேமாரி நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அதை மற்றவங்க கண்டுபிடிச்சி சொன்னால் கூட நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம். நான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், அதை வந்து ஒத்துக்கவே மாட்டோம் கடைசி வரைக்கும். அது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை நான் பண்ணது கரெக்டு தான், இல்லைன்னா இந்த பிரதர் இப்படி சொன்னாங்க அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே அந்த பழியை தூக்கி போடுவோம் ஒழிய நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த ஒரு தவறை கடைசி வரைக்கும் அங்கே ஒத்துக்கவே மாட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே ஒத்துக்கிட்டா கூட அவரோட நான் கொஞ்சம் கம்மியாக தான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசை நம்ம என்ன பண்ணிக்கோன்னா அங்கே நம்மளை என்ன பண்ணிக்கோன்னா அங்கே ஒரு சாந்தி பண்ணிக்குவோம். என்னன்னா, இல்லை அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணார் தெரியுங்களா, நான் சின்ன தப்பு தாங்க பண்ணேன். அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா தப்பை ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு நான் அது சின்ன தப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசு என்ன பண்ணோன்னா அங்கே ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஒரு சுயநலம் அப்படின்ற ஒரு வேலை நாங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அதை 2 இது பார்த்தோம். என்னென்னா, நம்ம எப்படி கண்ணை மூடி திறக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மூடி திறக்கிறோம் தெரியாது. அதே மாதிரி எத்தனை வாட்டி மூச்சு விடுறோம் இழுத்து தெரியாது. அந்த மாதிரி நம்ம சுயநலம் ஆக்ட் ஆகிட்டே இருக்குமா தன்னிச்சையாக. இது எப்படி கண்ணை மூடி திறக்கிறதுலாம் தன்னிச்சையாக அப்படியே போயிட்டே இருக்கும்ல, ப்ரீத் பண்ணுறது அப்படிலாம் தன்னிச்சையாக அது பாட்டு ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியாமல் அது உள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, தன்னிச்சையாக இது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலன் நேச்சர், ஒரு விழுந்து போன சுபாவம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து வெளியே வரத்துக்கு டே பை டே நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு கேள்வி, நாம் எப்போது அதிக தீர்ப்பு செய்வோம்? மற்றவங்கள நியாய தீர்ப்பு செய்கிறோம்ல, சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், ரொம்ப ஜாஸ்தியாக தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஒருத்தருக்கு, ஒரு புது சிருஷ்டிக்கு? என்ன பார்த்தா கரெக்டு. அதாவது நம்ம அதிகமாக படிக்கும்போது, ஓகேங்களா, நிறைய படிக்கும் போது, நிறையா சப்ஜெக்ட்ஸ் கேட்கும் போது, வால்யூம்ஸு, ரீப்ரின்ஸு, பைபிள்னு எல்லாம் கரைச்சி குடிக்கும் போது நம்மளுக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த ரீப்ரின்ஸ் நம்பர் படி அந்த பிரதர் என்ன பண்ணுறாரு, தப்பு செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா மற்றவங்கள நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக எப்போ நடக்குது அப்படின்னா, எப்போ நம்ம அட்வான்ஸ் ஸ்டடீஸ் நம்ம ரொம்ப எப்போ பண்ணுறோமோ அப்போ இது என்ன ஆகும்னா இந்த ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக நடக்கும். ஸோ அப்போ அட்வான்ஸ் ஸ்டடீஸே பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். பர்சனல் ஸ்டடி டே பை டே இல்லை அப்படின்னா ரசல் பிரதர் சொல்லியிருக்காரு, அவங்களாம் இந்த சபை வாய்ப்பில் போகிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டார், யாரெல்லாம் பர்சனல் ஸ்டடீஸ் பண்ணலையோ. ஓகேங்களா? அப்போ அட்வான்ஸ் டெய்லி படித்தா பார்த்துக்கோங்க, 365 நாள் படித்தோன்னா நிறையா தானே படிப்போம். அப்போ ஒரு அட்வான்ஸ் ஸ்டடீஸ்குள்ளே தான் போவோம். அட்வான்ஸ் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ஒரு படிப்பை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறதுக்காக இல்லை, நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும்.
அது எந்த அளவுக்கு நம்ம சபை ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணணுமோ ஒழிய, இல்லை இவர் இந்த பிரதர் இந்த மாதிரி இது தப்பு செஞ்சுட்டாரு, நேற்று நான் இதை படித்தேன், இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள நியாயம் தீர்க்கிற வேலை நம்மளுடைய வேலை இல்லை. அது தேவன் பார்த்துக்குவார். ஒரு புது சிஸ்டம் யார் தான் நியாயம் தீர்க்க போகிறார்? தேவன் தான் அங்கே நியாயம் தீர்க்க போகிறார். அது நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுடைய கேரக்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாளுக்கு நாள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்வி, இந்த அன்பின் பிரமாணம் ஓகேங்களா, பர்ஃபெக்ட் லா ஆஃப் லவ் நமக்கு என்ன கற்பிக்கிறது? இந்த ஒரு அன்பின் பிரமாணம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா சில விஷயம்லாம் நம்ம பண்ண மாட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, அதுதான் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த அன்பின் பிரமாணம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இரக்கம், அன்பு காட்டுறது எல்லாமே. ஓகேங்களா, அதுக்கு தான் என்ன பதில் அப்படின்னா, உங்கள் சகோதரர்களின் தவறுகளை உலக மக்களிடம் கொண்டு சென்றால் அது உங்களுக்கு அவமானம். இட்ஸ் ஏ ஷேம் ஆன் யூ அப்படின்ட்டார். எப்போ அப்படின்னா, இந்த அன்பின் பிரமாணத்தில் நம்ம இருந்துக்கிட்டே நம்ம சகோதரிகள் பண்ணுற தவறுகளை எடுத்துகிட்டு போயிட்டு உலக மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம நியாய தீர்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லிட்டாருங்க நம்மளுக்கு. இட்ஸ் ஏ ஷேம் ஆன் யூ, ஒரு அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் இல்லைன்னா சகோதரியோடைய தப்பை வந்து ஏதாவது ஒன்று காதில் விழும், கரெக்டுங்களா? சகோதரன் ஏ திடீர்னுட்டு ஏதாவது சொல்லுவார் சகோதரன் பியை பற்றி. ஸோ அப்போ அந்த மாதிரி மற்ற சகோதரர் இல்லை சகோதரிகளுடைய தப்பு நம்மளுக்கு தெரிய வரும்போது எந்த அளவுக்கு அதை நம்ம மூடி மறைக்கிறோம். சின்ன சின்ன தப்புக்கு, ஓகேங்களா, பெரிய தப்பு கிடையாது, சின்ன சின்னதாக ஏதாவது தப்பு செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்தமாரி சின்ன சின்னதாக ஒரு தப்பு செய்யும் போது நம்ம அதை கேட்கும் போது அதை எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறோம், கவர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஜென்ராசிட்டி இருக்குது. அதுதான் சொல்ல, நம்மளுடைய தவறுகளை அனுதினம் எவ்வளோ பண்ணுறோம் நம்ம, அது தேவன் என்ன பண்ணுறாருங்க, ரொம்ப ஜென்ரஸாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா மன்னிச்சுட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம மட்டும் மற்றவங்களுடைய தவறுகளை என்ன பண்ணிடுவோம், ஆமாம் அதை பெருசாக்குவோம், அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம், ஃபோன் போடுவோம், எக்லிஷா விட்டு எக்லிஷா அப்படியே போவோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜென்ரஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி தெரியாமல் அவர் பண்ணியிருப்பார், பலவீனத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஜென்ரஸாக இருக்கோம் அப்படின்றது தான் இந்த அன்பின் பிரமாணம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அங்கே கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார். நம்ம வீட்டில் நம்மளுடைய சொந்த கூட பிறந்தவங்க இருப்பாங்கள்ல, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்களுடைய தவறுகள் எல்லாம் நம்ம வெளியே போய் சொல்லுவோமா? எந்த அளவுக்கு மூடி மறைப்போம். எங்களோட அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இல்லை ஒரு தம்பி இருக்காங்க, தம்பி தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாட்ட கூட சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க, மறைப்பாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க யாருங்க, சகோதரிகள். இங்கே நம்ம அப்படி பார்க்கறது இல்லை, புரியுதுங்களா? சகோதரிகளாக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டோங்க, யாரோ ஏதோ ஒரு தவறை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சா கூட நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், அதை பரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், மூடி மறைக்க பார்ப்போம். அது தேவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவருக்காக என்ன பண்ணிக்கலாம், ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அன்பின் பிரமாணம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாமே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அன்பு என்ன பண்ணும், சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், அப்படியே வரிசையாக ஃபுல் சாப்டருமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா பிரதர் அங்கே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி. அன்புன்னு இருந்தால் சகோதரிகள் பண்ணுற எல்லா தீங்கையும் என்ன பண்ணணும்னா அங்கே சகிக்க நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த கேள்வி, ஒருவரின் தவறு நமக்கு தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இப்போ பார்த்தோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ப்ராசஸ், கரெக்டுங்களா? அது கூட நம்ம பார்த்தோம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சகோதரன் ஏ சகோதரன் பி 2 பேர் இருக்காங்க, பி வந்து ஏட்ட சொல்லி இந்தமாரி ஒரு தப்பு இவர் செஞ்சுட்டார் அப்படின்னா நம்ம கேட்ட உடனே என்ன பண்ணணும், என்ன ஆகுது, மத்தேயு 18 எடுத்து வச்சு அவங்கள நியாயம் தீர்த்துடலான்றார். இல்லை, அது நீங்கள் போய் பேசுகிறது, ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டால். இப்போ நீங்கள் போய் இன்னொரு சகோதரன்ட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சகோதரன் எடுத்தோன்னே என்ன பண்ணணும், காதை மூடிக்கணும், கரெக்டுங்களா? காது கேளாதவர் போல் நம்ம இருந்துக்கணும். ஏன்னா அதை நம்ம காதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகிடும், மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்,
அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா கருத்தில் கொள்ள வேண்டாம், டோன்ட் கன்சிடர் இட். ஏதோ சின்ன தவறாக இருக்கும், அது போய் நீங்கள் என்ன பண்ண கன்சிடர் கூட பண்ணாதீங்க. அது திருப்பி உங்களுக்கு 2வது வாட்டி வந்து யாராவது சொன்னால் கூட சரி தேவன் பார்த்துக்குவார், எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு மன்னிக்கிற ஒரு குணம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதான் தேவன் எந்த அளவுக்கு நம்மளை மன்னிக்கிறாரோ, ஒரே தப்பாக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி பண்ணுறோம், அதே போல் மற்றவங்க செஞ்சாலும் அந்த ஒரு மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாம் எப்படி தினசரி சுய பரிசோதனை செய்ய வேண்டும்? டெய்லி அந்த ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? பண்ணணும். ஒரு புது சிருஷ்டியும் பண்ணலன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். வசனத்தின் அடிப்படையில் எல்லாமே பிரதர், அதுதான் வசனத்தின் அடிப்படையில் தான். கரெக்ட் பிரதர். என்ன பண்ணணும்? எந்த வசனம்? ஒரு புது சிருஷ்டி, அனுதினமும் நம்ம நிறைய தப்புலாம் பண்ணுறோம்ல. ஸோ நம்ம எப்படி நம்மளை பரிசோதனை பண்ணிக்கிறது, இல்லை நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிறது? ஜெபத்தில். கரெக்ட். என்ன அப்படின்னா, அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அது நைட்டு ப்ரேயர்ன்னு கிடையாது, எப்போ வேணால் போகலாம், தேவன் ரெடியாக இருப்பார். ஓகேங்களா? அது காலையிலையோ மதியானமோ ஆஃபீஸ்லையோ வெளியவோ பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எப்போ நம்ம ஒரு ஏதாவது தப்பு செய்கிறோம் நம்மளுக்கு உறுத்துது அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணிடணும்னா தேவன்கிட்ட அங்கே ப்ரேயர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தேவனே தெரியாமல் பண்ணிட்டேன், அடுத்த வாட்டி பண்ணாமல் என்ன பார்த்துக்கோங்க, என்ன காப்பாற்றுங்க, எனக்கு தேவையான பரிசுத்தாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இமீடியட்டாக அங்கே அவருடைய கிருபாசனத்துக்கு இமீடியட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது தீவிர தீர்ப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணிக்குவாங்கன்னா சில பேர் அவங்கள என்ன பண்ணிக்குவாங்க, நியாயம் தீர்த்துக்குவாங்க. பார்த்தோம் சில பேர் இப்போ அவங்கள நியாயம் தீர்க்கிற விஷயத்தில் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அவங்கள ஐயோ இது போய் சொல்லிட்டோமே, இல்லை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அவங்கள என்ன பண்ணிக்குவாங்கன்னா ரொம்ப வருத்திக்குவாங்க. சாப்பிட மாட்டாங்க, பைபிள் எடுக்க மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தமாரி நிறைய அவங்களே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்களே நியாயம் தீர்த்துக்குவாங்க, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது யாரோடைய வஞ்சனை அப்படின்னா சாத்தானுடைய ஒரு வஞ்சனை. ஏன்னா தப்பு நம்ம செய்வோம், கரெக்டாக, யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதனால் நம்ம எல்லாருமே தவறுகள் செய்வோம்னு தேவனுக்கு தெரியும். தவறு செய்யும் போது எங்கே வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு, அவருடைய பாதத்திட்ட வரணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறார். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்மளை வருத்திக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிட்டு ஜபம் கூட நான் பண்ண மாட்டேன், ஐயோ தேவன்கிட்ட எப்படி நான் இந்த மூஞ்சி வச்சுட்டு போய் முழிப்பேன், இப்படிலாம் நம்மளை யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே ஸ்ட்ரிக்டாக நம்மளை என்ன பண்ணிக்கக்கூடாதுன்னா அங்கே நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன்னா இந்த கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன அப்படின்னா கில்ட்டி கான்ஷியஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம பண்ணுற தப்பை என்ன பண்ணுவோங்க நம்மளுக்கு, ஆமாம் காமிச்சு கொடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை காமிச்சு கொடுக்கும் போது இமீடியட்டாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவருடைய கிருபாசனத்துக்கு நம்ம போயிடணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறார், இப்போ வந்து நம்ம யாருமே இங்கே வந்து தப்பே செய்யலை அப்படின்னா யாரே தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்டுங்களா? எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறோம், தப்பே செய்யலை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு தேவையில்லை, ஈடுபலியும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அப்படின்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டமுமே அங்கே கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம கண்டிப்பாக தப்பு செய்வோம், ஆனால் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளை என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னா நியாயம் தீர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாக்கிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இது யார் சொன்னது? ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல். அவரோட வாக்கியம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லுங்க, எதுவும் குற்றம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் என்ன இல்லை நீதிமான்னு நான் என்ன சொல்லிக்க மாட்டேன், ஏன்னா என்னை நியாயம் தீர்க்கிறது யார் தான், தேவன் மட்டும்தான் அப்படின்ட்டார். அப்படின்னா நம்ம என்னதான் சின்ன தப்போ பெரிய தப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட விட்டுறணும் அப்படின்னா தேவன்கிட்ட விட்டுறணும். அப்படியே நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டேஸ்லாம் கணக்கில் மந்த்து கணக்கெலாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணாமல் தேவன்கிட்ட விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமோ ஒழிய அதையே போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். ஒரு சபையாக நாம் தீர்ப்பளிக்க முடியுமா? ஒரு சபையாக சேர்ந்து நியாயம் தீர்க்கலாமா? ஏன்னா என்ன பார்த்தோங்க, ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்போ இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இல்லை? ரைட்ஸ் இல்லைன்னு இல்லை, முடியாது. அதுக்கு தான் 2 ரீசன் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ நியாயம் தீர்க்க முடியாது. ஆனால் சபையாக சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே நியாயம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம், போன வாரம் தான் பார்த்தோம், கரெக்டுங்களா? ரொம்ப ஒரு மோசமான ஒரு தவறை செய்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? சபையாக ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணலான்னா அந்த ஒரு நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதான் சொல்ல என்னென்னா, யாரோ ஒருத்தரோ 2 பேரோ அந்த எக்லீஷியாவை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா சபையாக ஒன்றா சேர்ந்து அந்த ஒருத்தரையோ 2 பேரையும் என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் டிஸ்ஃபெலோஷிப் கூட பண்ணிவிடுங்க. ஏன்னா மீதி இருக்க 95% என்ன ஆகிடக்கூடாதுங்க, அவங்க கெட்டு போயிடக்கூடாது. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா சபையாக சேர்ந்து எப்பப்போ நியாயம் தீர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் என்ன பண்ணணும் போன வாரம் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்த ஒரு கேள்வி, வெளியேறப்பட்ட உறுப்பினர்கள் மூப்பர்களாக பரிந்துரைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் பார்த்தோம், கரெக்டுங்களா? அதாவது இந்த ஒரு டிஸ்ஃபெலோஷிப்பில் போயிடுறாரு ஒருத்தர், சபையாக சேர்ந்து ஒரு சகோதரனை ஒரு ஏன்னு ஒரு சகோதரர் என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடுறாங்க. அவரும் போயிடுறாரு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து மனம் திரும்பி இல்லை நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு தேவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ண உணர்த்துவார். அது உணர்ந்ததுக்கப்புறம் எக்லீஷியாவுக்கு வர்றார். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜீலு, நல்ல ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, எல்லாருக்குமே பிடிக்குது. உடனே அவர் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் என்ன பண்ணிடுறாங்க, அவரை நாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன், அடுத்த வாரம் எலெக்ஷனு. அப்போ சபை அங்கம் அவரை எலெக்ட் பண்ணலாமா எலெக்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் ரசல் பிரதரே கொடுத்துருக்கிறார். ஓகே, கை தூக்கலாமா தூக்கக்கூடாது அந்தமாரி ஒரு சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திங்க் ட்வைஸ், யோசிச்சு பாருங்கள் 2 வாட்டி. ஏன் அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாருன்னா என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மத்தேயு 18 தான் பார்ப்போம், கரெக்டுங்களா? இப்போ அந்த ஏன்னு ஒரு சகோதரரை இப்போ டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏன்னு ஒரு சகோதரரை ஃபஸ்ட்டு ஒருத்தர் பின்னு ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருப்பாருங்க, தனியாக பார்த்து பேசியிருப்பார். பிரதர், இந்தமாரி நீங்கள் ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க, எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், பேசி நம்ம தீர்த்துடலான்னு சொல்லும் போது அவரோட தவறு அவர் என்ன பண்ண மாட்டார்னா ஒத்துக்க மாட்டார். இல்லை நான் கரெக்டு தான் அப்படின்னுவார். ஆனால் இந்த பி சகோதரர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு இது சரியாக படல அப்படின்னு சொல்லிட்டு தான் சியும் டியும் கூட்டிகிட்டு போவார். ஓகேங்களா? 3 பேரும் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏட்ட போய் பேசுவாங்க. பிரதர், இந்தமாரி சொன்னார் பி, நீங்கள் இந்தமாரி ஒரு தப்பு பண்ணிட்டீங்களாம், இப்போ என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் பேசி இங்கேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போதும் வசனத்தின் அடிப்படையில் சிஎன்டிலாம் போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகாதுன்னா அந்த ஏன்ற சகோதரர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா எக்லீஷியாவுக்கு வந்துடும். எக்லீஷியா சபையாக சேர்ந்து ஆமாம் இவர் தப்பு தான் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அவரை டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் திருந்திலாம் வந்துட்டார். ஓகேங்களா? நல்லா சீலாக தான் ஓடிட்டுருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் அதுவும் முக்கியமாக இந்த எல்டர் பொசிஷனுக்கு ஒருத்தரை நீங்கள் வந்து எலெக்ட் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திங்க் டுவைஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவர் பி போய் தனியாக சொன்னார்ல, இந்தமாரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அவர் தப்பாக அவர் உணர்ந்துருப்பாரா, தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஆனால் என்ன பண்ணலைங்க, அவரோட தப்பை அவர் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சிஎன்டியோட போய் பேசுகிறாங்க. அப்போ 3 பேரும் போய் பேசுகிறாங்க. அப்பயும் வசனத்தெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. அப்பயும் அந்த சகோதரன் என்ன பண்ணல, தப்பு தெரியுது, ஆனால் என்ன பண்ணல, அவர் அந்த ஒத்துக்கணுன்ற அந்த ஒரு மனசு இல்லை அவருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 பேரும் வசனத்தோடு எடுத்து சொல்லும் போதும் அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனசு இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இது எக்லீஷியாவுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு டிசிஷன் பண்ணுறான். ஸோ தனியாக போய் பேசும்போதும் சரி, சிஎன்டியை கூட்டு போய் பேசும்போதும் சரி, அவருக்கு நல்லாவே தெரியும் தப்புன்னு, ஆனால் அதை அவர் ஒத்துக்கணும்னு அவருக்கு ஒரு மனசு இல்லை. அப்படின்னு இருக்கிற ஒருத்தரை நீங்கள் எல்டரை நாமினேட் பண்ண வேணாம். ஏன்னா அவங்க எப்படி மற்றவங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மற்றவங்களையும் வழி நடத்திடுவாங்க, ஒட்டுமொத்த எக்லீஷியாவையும். ஸோ அப்போ பேசிக்காக என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு செஞ்சால் என்ன பண்ணணுங்க, ஒத்துக்கணும் அப்படின்னு தெரியுது. தப்பு செஞ்சுட்டோம், ஆமாம் பிரதர் தப்பு செஞ்சுட்டேன், அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணாமல் இருக்க, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு சகோதரன் பண்ணாததுனால அவர் எல்டராக நாமினேட் பண்ண வேணான்னு சொல்லலை, எலெக்ட் பண்ண வேணான்னு சொல்லலை. எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி
யோசிச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஒரு ரீசனை அங்கே கொடுக்குறாரு. அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். ராஜ்யத்தில் நுழைவதிலிருந்து என்ன விஷயங்கள் நம்மை தடுக்கின்றனர்? ஓகேங்களா, இது வந்து நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் ஒரு வசன பகுதி அப்படியே வரும், நிறைய தவறுகள் இருக்கும். ஸோ இந்தந்த தவறுகள்லாம் பண்ணுறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருந்தால் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகத்தாரும் விபச்சாரக்காரரும் புணர்ச்சிக்காரரும் அன்புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனரும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஓகேங்களா, அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் என்ன ஃபஸ்ட்டு லிட்ரலாக இதோட ஆவிக்குரிய அர்த்தம்லாம் நம்ம போவேன்னா, லிட்ரலாகவே இதெல்லாம் யார் பண்ணக்கூடாதுன்னா உலகத்தாரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எங்கேந்த அநியாயக்காரர், அநியாயம் பண்ணுறோமா ஒரு புது சிருஷ்டியாக இருந்துட்டு, அடுத்த சொல்கிறார் என்னது வேசி மார்க்கம். ஓகேங்களா, அந்தமாரி யாராவது வேலை பண்ணுறாங்களா? விக்கிரக ஆராதனை செய்கிறார்களா? விபச்சாரக்காரரா? சுயப்புணர்ச்சிக்காரரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன மீனிங் வருது அப்படின்னா, அவங்களே அவங்கள என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அவங்கள மட்டும் அவங்கள ரொம்ப இது பண்ணிக்குவாங்க, பார்த்துக்குவாங்களாம். ஓகேங்களா, அந்தமாரி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடுத்தது ஆண் புணர்ச்சிக்காரரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து என்னன்னா ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சோதோமியர்கள்னே போட்டிருக்கு. ஏன்னா சோதோம் குமோரா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு இதுலேயே ரோதர்ஹாம்னு நினைக்கிறேன், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சோதோமியர்கள்னே போட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி பண்ணுறவங்க. அப்புறம் திருடரும், திருடரில் சின்ன விஷயம் நம்ம நினச்சிப்போம்னா திருடரும் பொருளாசை, எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆசை இருக்கக்கூடாது. வெறியரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இதுக்காரனா ட்ரங்கட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அது குடி போதையில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெறிச்சு அங்கே விழுந்து கிடப்பாங்களா. ஸோ அந்தமாரி வெறியர்கள். உதாசீனரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஓகேங்களா, இது உதாசீனத்துக்கு என்ன இங்கிலீஷில் வருதுன்னா ரிவைலஸ், பழி வாங்குவர்கள். பழி வாங்குறோமா? அவர் இந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு பழி வாங்குறோமா? ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்தது கொள்ளைக்காரரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா இது நம்ம கொள்ளைக்காரர்னா வெளியில் ஏதோ ஹைவேல ரோட்டில் ஏதோ கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவோம். என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். இது வீட்டில் கூட நடக்கும், கரெக்டுங்களா? நீ மட்டும் இதை நீ கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கும், இல்லை பெரியவங்களே இதை பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ இந்தமாரி மிரட்டி வாங்குற ஒரு விஷயம். ஓகேங்களா, கொள்ளைக்காரர்கள் இவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்த ஒரு கேள்விக்குள்ளே போகலாம். இது நம்ம போன வாரம் பார்த்தது தான். இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கரெக்டுங்களா? அதை நம்ம போன வாரம் பார்த்தோம். அதை அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ ஏ தான் தப்பு பண்ணிட்டாரு. இப்போ ஏ என்ன பண்ணுறாருங்க, பீட்டை போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நானே சொல்கிறேன். ஏக்கு விரோதமாக, சாரி இங்கே இந்த டயக்ராம் படி பிக்கு விரோதமாக ஏ தப்பு பண்ணிட்டார். ஓகேங்களா, ஏ தான் தப்பு பண்ணவர். ஓகேங்களா, என்ன பண்ணலாம்? பி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டைரெக்டாக போய் ஏட்ட பேசணுமா? அது செகண்ட் ஸ்டெப்பு தான். ஆமாம், அதுதான் பார்த்தோம். ஜென்ரஸ் ஹார்ட் வேணும். ஓகேங்களா, ஃபார்கிவ்னஸ் நம்மளுக்கு வேணும், கிரேஸ் காட்டணும். அவர் ஏதோ தெரியாமல் அந்த சின்ன தவிர அன்இன்டென்ஷனலாக கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்டு ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் அங்கே வேணும். அதான் பார்த்தோம், ரிச் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். யார் அப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் இயேசு கிறிஸ்துவ போல யோசிக்கிறாங்க, அவங்க தான் ரிச் திங்கிங். தெரியாமல் அவர் அந்த தப்பை பண்ணியிருப்பார், பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அன்இன்டென்ஷனலாக அவர் பண்ணியிருக்கலாம், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை விட்டுடலாம். அவர்கிட்ட போய் கேட்கணும்னு கூட தோணாது, அது தேவன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டேரெக்டாக போய் மத்தேயு 18 டேரெக்டாக போய் என்ன பண்ணணும், எடுத்து ஏட்ட சொல்லணும், பிரதர் நான் இந்தமாரி நீங்கள் தப்பு பண்ண மாரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், பேசி தீர்த்துடலாம். இது அப்படியே பெருசாகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு பிரச்சனையை
சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டைரெக்டாக போய் பேசணும். பேசும்போது கூட எப்படி பேசணும்? அவன் மிரட்டலாம் கூடாது. ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு அவர் வந்து அந்த மாதிரி ரொம்ப எப்படி இயேசு கிறிஸ்துவ வந்தால் எப்படி போய் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹம்பிளாக அவர்கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் தான் அங்கே வைக்கணும். தேர்டு தான் வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறேன், சிஎன்டி கூட்டிகிட்டு போகிறது. ஓகேங்களா? அந்த சிஎன்டி காமனாக இருக்கணும். ஏக்கும் காமனாக இருக்கணும், பிக்கும் காமனாக இருக்கணும். ஓகேங்களா? பி என்ன பண்ணக்கூடாதுன்னா அவருக்கு தெரிஞ்ச இல்லை ரொம்ப பிடிச்ச 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஏக்கு விரோதமாக எப்படியாவது என்ன பண்ணுறது, ஆமாம் அவருடைய தப்பை எப்படியாவது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி சால்வ் பண்ணணும். அந்தமாரி ஒரு மென்டாலிட்டிலாம் இல்லாமல் 2 பேருக்கும் காமனாக இருக்கணும் அந்த சிஎன்டி. அந்த சிஎன்டியை பார்க்கும்போது ஏவும் என்ன மனப்பான்மையில் இருக்கணும் அப்படின்னா, ஓகே இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஏக்கும் அந்தமாரி தாட்ஸ் வரணும், பிக்கும் அந்தமாரி ஒரு தாட்ஸ் வரணும். ஸோ அந்தமாரி இருக்க சகோதரர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் பி வந்து கூட்டிகிட்டு போகணும் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபோர்த்து தான் என்ன அப்படின்னா அவர் அதுக்கும் கேட்கல அப்படின்னா எக்லீஷியாவுக்கு அங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ எக்லீஷியா எந்த ஒரு மைண்டில் அந்த ஒரு நியாய தீர்ப்பை பண்ணணுங்க. சரி ஒருத்தர் மாட்டினாரா, அவர் என்ன பண்ணலாம், அன்னைக்கு நீ என்ன பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிடவே கூடாது, இன்னைக்கு வந்து மாட்டினீங்களா அப்படின்னு, புரியுதுங்களா? ஸோ அந்தமாதிரி எந்த ஒரு மாம்சமான எந்த ஒரு விஷயமுமே நம்ம மைண்டில் அங்கே வந்துடவே கூடாது. கிறிஸ்துவாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அந்த மைண்டோட நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே நியாய தீர்ப்பு பண்ணணும். அப்போ கிறிஸ்துவா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் என்ன பண்ணுவார், மன்னிச்சு விடுறதுக்கு தான் பார்ப்பார். ஓகே, அப்போ எக்லீஷியாவுக்கு வந்தால் கூட எக்லீஷியாவே சேர்ந்து என்ன பண்ணலாம், சரி ஒரு பரவாயில்ல தெரியாமல் பண்ணிட்டார் என்ன பண்ணிடலாம், அதை மன்னிச்சு விடலாம். ஆனால் அதுக்கு தான் பார்த்தோம், எக்லீஷியா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அதை கிளியராக புரிஞ்சிருக்கணும். அந்த இஷ்யூவை ஃபுல்லாக அவரை பேச வச்சுட்டு, அந்த தப்பு செஞ்சவரை பேச வச்சுட்டு ஒவ்வொரு அங்கமும் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கிரேஸ் காட்டலாம், இல்லை இது மிகப்பெரிய தவறுன்னு தெரியுது அப்படின்னா எக்லீஷியா மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலான்னா அது ஒரு டிஸ்ஃபெலோஷிப் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் கிறிஸ்துவோடைய மைண்டோட தான் அந்த எக்லீஷியா அந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த ஒரு கேள்வி, நீக்கப்பட்ட உறுப்பினர் மீண்டும் சபைக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிஸ்ஃபெலோஷிப் ஆகிட்டு போயிட்டாரு, திருப்பி எக்லீஷியாவுக்கு வந்துட்டாரு, இப்போ அவர் எப்படி நம்ம டீல் பண்ணணும்? ஆமாம், பழைய அன்பை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா அவரே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, திருந்தி வந்திருக்கிறார் அப்படின்னும் போது நம்ம அவரை ஒதுக்குறதோ இல்லை அவர் பண்ண தப்பையே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறதோ, ஓகேங்களா, அந்தமாரி பேக் பைட்டிங் எந்த மாரி ஒரு விஷயமும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே மறந்துட்டு அந்த விஷயத்தை குறித்தே பேசாமல் ஃப்யூச்சரை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு கேள்வி, தீர்ப்பளிக்கும் போது எந்த கிறிஸ்தவ குணம் அதிகம் சோதிக்கப்படுகிறது? அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சில பேர் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணிடுறோம், ஒரு புது சிருஷ்டி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு கிறிஸ்தவ குணம், ஒரு கிறிஸ்டியன் கேரக்டர் அங்கே சோதிக்கப்படுது அப்படின்ற எந்த ஒரு 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாமே சோதிக்கப்படுமா அந்த நேரத்தில் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? என்ன அப்படின்னா விசுவாசம், அன்பு, வைராக்கியம். ஓகேங்களா, இந்த 3 விஷயமே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறார். என்ன அப்படின்னா இந்த ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மற்றவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நியாய தீர்ப்பு செஞ்சிடறோம். ஓகேங்களா, அப்படின்னா ஒரு சகோதரனோ இல்லை ஒரு சகோதரியோ ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வேணுக்குன்னே என்ன பண்ண மாட்டாங்க, ஆரம்பத்தில் பார்த்தோம் இன்டென்ஷனலாக எந்த ஒரு புது சிருஷ்டியுமே தவறு செய்ய மாட்டாங்க. தெரியாமல் அங்கே என்ன பண்ணியிருக்கலாம் தவறு செய்கிறாங்க அப்படின்னும் போது பேக்ரவுண்டில் யார் இருக்கா அப்படின்னா சாத்தான் தான் அதை தூண்டி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட எனிமி யார் அப்படின்னா சகோதரரோ சகோதரியோ கிடையாது. ஒரு தீங்கு அங்கே நடக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு புது சிருஷ்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மைண்டுக்கு வரணும்னா இது சாத்தானுடைய வேலை அப்படின்றதான் நம்மளுக்கு மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்படின்னா இந்த இடத்துல கிறிஸ்துவை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம மைண்டு போகணுமா ஒழிய அந்த சகோதரனை எப்படியாவது தண்டிச்சிடணும், இல்லை இந்த சகோதரியை ஏதாவது நம்ம ஒதுக்கி வச்சிடணும். ஸோ அந்தமாரி ஒரு மைண்டு எப்பயுமே வந்துடக்கூடாது. நம்மளுக்கு யாரை ஜெயிக்கணும் இல்லை யாரை பழி வாங்கணும் நம்மளுக்கு என்ன வரணும்னா சாத்தானை எப்படி அழிக்கணும், எப்படி கிறிஸ்துவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குள்ளேயும் அங்கே இருக்கணும். அப்படின்னா ஒரு தவறு செய்யும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், மாம்சமாக பார்த்துருவோம். கரெக்டுங்களா, இந்த பிரதர் ஏ இல்லை இந்த பிரதர் சி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, பேக்ரவுண்டில் யார் பண்ணுறாங்கன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஓகேங்களா, ஸோ புது சிருஷ்டிகள்
அந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம அப்படி தான் யோசிக்கணும். அதுக்கு தான் சொல்ல தேவன் பாவத்தை தான் வெறுக்கிறார ஒழிய பாவிகளை கிடையாது. ஓகேங்களா? பாவிகளை வெறுத்திருந்தால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா அனுப்பிச்சிருக்க மாட்டார். ஸோ பாவத்தை தான் நம்ம ஜெயிக்கணுமோ ஒழிய, சாத்தானை தான் நம்ம ஜெயிக்கணுமோ ஒழிய, சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நாங்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த 9th சாப்டர் முடிஞ்சிருச்சு, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி நியூ கிரியேஷன். அடுத்தது 10வது ஒரு சாப்டர், மார்ச் 29, அடுத்த வெள்ளிக்கிழமை தேவனுடைய சித்தம் இருந்தால் என்ன பண்ணலான்னா 10th சாப்டர், தி பேப்டிசம் ஆஃப் தி நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் ஞானஸ்தானம் அப்படின்ற ஒரு பாடத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.